அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இறக்கியிருக்கான். இன்னைக்கு நம்ம வீடியோல குர்ஆன்ல இருக்கிற ஒரு இஸ்திக்ஃபாரை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனிதனோட இதயத்தை தூய்மைப்படுத்துற ஒன்று தான் இஸ்திக்ஃபார். தன்னோட வாழ்க்கையில துளி அளவும் தப்பு செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 70 முறை தினமும் இஸ்திக்ஃபார் ஓதியிருக்காங்க. அப்படின்னா நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தப்பு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியா இஸ்திக்ஃபார் ஓதணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்கிற ஒவ்வொரு துவாலையும் நமக்கும் நம்ம குடும்பத்தினர்களுக்கும் நம்ம உம்மத்தினர்களுக்கும் வேண்டி இஸ்திக்ஃபார் ஓதுறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆயத்தை மனப்பாடம் செஞ்சு தினமும் ஓத முயற்சி செய்யுங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களையுமே மன்னிச்சிருவான். ரப்பனா கஃபிர் லனா ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக. உன்னை நம்பாதவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மனப்பாடம் செஞ்சு தினமும் ஓதிவாங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமா நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் பாவத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன்.